மட்டக்களப்பு மாவட்டத்தின் கல்குடா தொகுதி வரலாற்றில் முதல் தடவையாக மிகச் சிறப்பான முறையில் மே தினம் கொண்டாடப்பட்டது. அதனையொட்டி உழைக்கும் தொழிலாளர்களை கௌரவிக்கும் நிகழ்வு அல்கெம்மா நிறுவனத்தின் ஏற்பாட்டில் நேற்று வெள்ளிக்கிழமை இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. கல்குடாவில் தேர்வு செய்யப்பட்ட தேவையுடைய ஏழை தொழிலாளர்களை கௌரவித்து அவர்களுக்கான புத்தாடைகள், விவசாய தொழில் உபகரணங்கள் உள்ளிட்ட பரிசு பொதிகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். அத்துடன் பாடசாலை மாணவியொருவருக்கு துவிச்சக்கர வண்டியும் வழங்கப்பட்டது. விசேடமாக கடின உழைப்பாளிகளான பிரதேசத்தின் சுற்றுப்புற சூழலை சுத்தமாக வைத்திருக்க அர்ப்பணிப்புடன் சேவையாற்றி வரும் பிரதேச சபைகளின் துப்புரவு பணியாளர்கள் கௌரவிக்கப்பட்டதுடன் நோய் கிருமி தாக்கங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான பாதுகாப்பு காலணிகள், கையுறைகள் ஆகியனவும் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்வின் போது அல்கெம்மா நிறுவனத்தின் பணிப்பாளர் MMS ஹாரூன் சஹவி அவர்கள் உரையாற்றுகையில், அந்த அடிப்படையில் மே மாதம் 1ஆம் தேதி தொழிலாளர் தினம் என்று அறிவிக்கப்பட்டு அது காலாகாலமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்ற அந்த நிலையில் வெறுமனே அது கொண்டாட்டங்களாகவும் ஒரு கூட்டங்களாகவும் கருத்து பரிமாறுகின்ற தினமாகவும் இந்த தினம் ஆகி வருகின்ற இந்த சூழ்நிலையில் தொழிலாளர்களை உண்மைக்குண்மையாக கௌரவித்து அவர்களுக்கு தேவையான உபகரணங்களை கொடுத்து தொழிலாளர் தொடர்பில் இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்பதை இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு பொறுப்பையும் ஒரு கடமையையும் அல்கெம்மா நிறுவனம் செய்ய தவறுவதில்லை என்பதை நாங்கள் உலகிற்கு எடுத்துக்காட்டுவதற்காகவே இந்த நிகழ்வை நாம் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்நிகழ்வில் கோரளைப்பற்று மேற்கு பிரதேச சபை தவிசாளர் KPS ஹமீத், நிறுவனத்தின் பிரதிப்பணிப்பாளர் HM ஜாபிர், செயலாளர் IM ரிஸ்வின், கிம்மா நிறுவனத்தின் ஆலோசகர்களான வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி BM ஃபிர்னாஸ், சட்டத்தரணி SMM அமீன், ஓய்வு பெற்ற கோட்டைக்கவலி பணிப்பாளர் M காதர், மூத்த எழுத்தாளர் SLM ஹனீஃபா, பிரதேசத்தின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து சிறப்பித்தனர். இதன்போது வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையின் வைத்திய அதிகாரி BM ஃபிர்னாஸ் உரையாற்றுகையில், எந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்லி சொன்னால் விவசாயிகள், இந்த கடல் புற மக்கள் நோன்பு காலங்கள்ல நாம நோன்பு விட்டாலும் பிரச்சனை இல்லை, ஊட்ட இருக்கிற மக்கள் நோன்பு விட்டுட்டோம் அவங்களுக்கு விஷயங்களை தீர்வு பண்றதுக்காக முன்னாள் உதவி கல்வி பணிப்பாளர் இதன்போது இவ்வாறு கூறினார். அல்கெம்மா நிறுவனம் எதிர்காலத்திலே ஒரு நல்ல சமுதாயத்தை, நமது பிரதேசத்திலே நல்ல பிரஜைகளை, சமுதாயத்திற்கு தேவையான நல்ல பிரஜைகளை உருவாக்குவதற்கு எல்லா வழிகளிலும் எல்லா துறைகளிலும் அனைவரும் பங்கெடுக்கக்கூடிய, அனைவரும் சமத்துவமாக செயல்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றது. இத்துடன் எமது செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். நன்றி.